அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இந்த ட்ரெஸ்ஸோட கட்டிங் வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தோம். அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இது எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் இதை தைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டாப் நம்ம கட் பண்ணியிருந்தோம்ல, அதில் மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க. நல்ல பக்கம் மேலே லைனிங் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம நெக் அடித்து திருப்பிக்க போகிறோம். இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அடிச்சுட்டு அப்படியே திருப்பினோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸ் வைக்கிறது காட்டிலும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இப்போ பாருங்கள், ரவுண்ட் நெக் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம நெக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் திருப்பும் போது அந்த துணி எதுவுமே சுருண்டுட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக திரும்பி வரும். இப்போ பாருங்கள், எட்ஜில் லைனிங் கிளாத் எட்ஜில் தையல் போடுங்க. நீங்கள் எட்ஜ் தையல் அப்புறம் இடத்தையல் இதெல்லாம் போடுறதுக்கு கற்றுக்கோங்க. அப்போ தான் நம்ம தைக்கிற ட்ரெஸ் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா அப்படியே திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி மெயின் கிளாத் எட்ஜில் தையல் போடுங்க. லைனிங் எதுவுமே வெளியில் தெரியக்கூடாது. தெரியாமல் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், தையல் போட்டாச்சு. போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம லைனிங் மெயின் கிளாத் ரெண்டும் சேர்த்தாப்புல தையல் போட்டு எடுத்துக்கலாம். தையல் போடும்போது எந்த சுருக்கம் இல்லாமல் நல்லா கையினால் தேய்ச்சி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் தான். இந்த லைனிங்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் நாங்கள் எடுத்திருந்தோம். 1 மீட்ரு 55 ரூபாய் வந்திருந்தது. நீங்களே தைக்கும்போது உங்களுக்கு தைக்கிற காசு இதெல்லாம் மிச்சமாகும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மாம் அண்ட் டாட்டர் காம்போவாக கூட நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேக் நெக்கும் அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே மாதிரி பேக் நெக்கும் நல்ல பக்கமாக மேலே லைனிங் வச்சுட்டு நம்ம அடித்து திருப்பிக்க போகிறோம். இப்போ அந்த எட்ஜ்லேயும் நல்லா தையல் போட்டுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் பிசுறு எதுவுமே வெளியில் தெரியாமல் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கவனமாக இந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிரும். இப்போ பாருங்கள், நான் பேக் சைடு தைச்சிட்டு நான் திருப்பி எடுக்கல, அப்படியே வச்சுக்கிறேன் எட்ஜில் தையல் போட்டுட்டு. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரண்ட் சைடு தைச்சி எடுத்துருந்தோம்ல, அதை நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் படுற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ லைனிங் மேலே லைனிங் வர மாதிரி இந்த மாதிரி மூடி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம தைச்சிட்டு திருப்பும்போது ஷோல்டர் அந்த பிசுறு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கிறது எதுவுமே வெளியில் தெரியாது. பார்க்குறதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டாவதும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தைச்சிட்டு இந்த மாதிரி மூடி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் திருப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தாலே தெரியும், பிசுறு எதுவுமே நமக்கு வெளியில் தெரியாமல் நீட்டாக வந்துடும். இப்போ ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம பேக் சைடு நெக்கு ஃபினிஷ் பண்ணாமல் வச்சுருக்கோம். அதாவது இந்த பதிவு தையல் போடாமல் வச்சுருக்கோம். அது அப்படியே ஷோல்டரில் இந்த ஷோல்டரில் ஆரம்பித்து அப்படியே நெக்கு அடுத்து இந்த ஷோல்டர் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படி தைக்கும் போது தையல் எல்லாமே ஒரே தையலாக இருக்கும். பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இப்போ சுற்றி லைனிங் மெயின் கிளாத்தையும் சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஓகே, சுற்றிலும் தையல் போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் தச்சு எடுத்துக்கலாம். ஸ்லீவ் நம்ம ரஃப்பாக தான் மெயின் கிளாத் கட் பண்ணியிருந்தோம். லைனிங் நம்ம கரெக்டான அளவு கட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க.
இப்போ பாருங்க, நம்ம ஃப்ரண்ட் சைடு குழிவா கட் பண்ணியிருந்தோம்ல, அந்த சைடு இந்த மாதிரி இன்ட்டு வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு மாறாம இருக்கும். இல்லைன்னா நம்ம வந்து அப்படியே பேக்ல திருப்பி தச்சு வச்சுருவோம். அதுக்காக தான். இந்த மார்க்கிங் போட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ பாருங்க, கீழ ஓரமா வந்து தச்சுட்டு, நம்ம வந்து அப்படியே அடிச்சு திருப்ப போறோம். பாருங்க, இந்த சைடு அந்த இன்ட்டு மார்க் போட்டது ஆப்போசிட் சைடில் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். ரெண்டையும் வந்து ஒரே மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஸ்லீவுமே வந்து ஒரே பக்கம் வர மாதிரி ஆயிடும். 2 ஸ்லீவுமே ஒரே மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, நான் 2க்குமே வந்து கீழே அடித்து வந்து திருப்பிக்க போகிறேன். திருப்பும் போது இந்த மாதிரி பதிவு தையல்லாம் போட்டுட்டு திருப்புங்க. அப்போ தான் வந்து நல்லா நீட் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பாருங்க, அப்படியே வந்து திருப்பிட்டு மேலே ஓரமாக வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. எட்ஜ் தையல் வந்து போட்டுக்கோங்க. இப்போது லைனிங் மெயின் கிளாத் 2ம் சேர்த்தாப்புல வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். வேறு மாதிரி கிளாத் அப்படின்னா கூட நம்ம விட்டுறலாம். இந்த மாதிரி நெட்டு கிளாத்துக்கு சுற்றி தையல் போட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணால் தான் வந்து சுருக்கம் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். பாருங்க, சுற்றிலும் தையல் போட்டாச்சு. போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 ஸ்லீவுமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு நம்ம இன்ட்டு மார்க் வந்து போட்டிருந்தோம்ல, அது வந்து ஃப்ரண்ட் சைடு வர்ற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக சென்டரில் வச்சுட்டு தையல் போடுங்க. அதே மாதிரியே சென்டரில் இருந்து தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே இருந்து தையல் போட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து பிகினர்னால் கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்கும். அதாவது அந்த சென்டர் வந்து மாறிடும், கொஞ்சம் தள்ளி வந்து போயிடும். அதனால் இப்படி சென்டர்லேருந்து தையல் போட்டோம் அப்படின்னா, அந்த ஸ்லீவோட சென்டரும் ஷோல்டரோட சென்டரும் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி தையல் போடுறது. இப்போ வந்து ஒன் சைடு வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னொரு சைடு ஸ்லீவும் அதே மாதிரி 2 தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து டாப் ரெடி பண்ணியாச்சு. இனி வந்து அந்த ஸ்கர்ட்டை வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்கர்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 16 பேனல் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். இதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது 8 பேனல் அந்த சென்டர் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் 8 பேனல், பேக் 8 பேனல் அப்படி வந்துரும்ல, அந்த மாதிரி வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அந்த கட் பண்ணதை பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்கர்ட் மாதிரி இப்போ தான் வரும். இது வந்து ஸ்டார்டிங்கில், அதாவது மேலே இருந்து அந்த கீழே அந்த பார்டர் வரைக்கும் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எதுக்கு கீழே இருந்து 9 இன்ச் வந்து வைக்கிறீங்க அப்படின்னு. நம்ம வந்து கீழே கட் பண்ணலைல, அந்த பார்டர் வந்து சில பேருக்கு 9 இன்ச் வரைக்கும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி பார்டராக இருக்குது. அது வரைக்கும் நம்ம கட் பண்ணோன்னா இந்த அனார்கலி கட் வந்து அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் கீழே இருந்து ஒரு 9 இன்ச் இல்லைனா 10 இன்ச் வரைக்கும் கீழே இருந்து மார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் மட்டும் கட் கொடுங்க. அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா பேனலையுமே இதே மாதிரி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கீழே வரும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய கிளாத் வந்து பிடிக்காம நல்லா அந்த மாதிரி ஒல்லியாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு மாதிரி சுருக்கம் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வரிசையாக வந்து தைச்சி எடுத்தாச்சு. நான் வந்து 2 சைடுமே வந்து தைச்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரண்ட்டு, பேக் 2மே வந்து அந்த பேனலை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த நம்ம ஜாயின் பண்ண இந்த பேனலும் நம்ம வந்து டாப் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ஹிப் சைஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ஸ்கர்ட் வந்து டாப்பை விட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம பிடிச்சிருப்போம்ல பேனல், அதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் பிடிச்சிக்கலாம். அந்த டாட் மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஹிப்புக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து 2 டாட் வந்து பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த டாப் வச்சு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி பேக் பீஸ்லேயும் நான் வந்து எக்ஸ்ட்ரா டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து பிடிச்சிக்கிட்டேன்.
அவ்வளோதான். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பிடிச்சிட்டு நம்ம வந்து ஹிப்ப வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து சின்ன சின்ன டாட் வந்து பிடிச்சுக்கோங்க. நீங்க எல்லா பேனல்லையும் கூட கொஞ்சம் கொஞ்சமா வந்து டாட் வந்து பிடிச்சு விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப அந்த டாப் இருக்குல்ல, டாப் நல்ல பக்கம் மேல, அந்த ஸ்கர்ட்டோட நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு, அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ஒரே பக்கம் வர மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு, தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்ப வந்து நல்ல பக்கம் வந்து தச்சு எடுத்தாச்சு. இப்ப பாருங்க லைனிங் வந்து எப்படி ஜாயின் பண்றதுன்னு பார்க்கலாம். லைனிங் ஜாயின் பண்ணும்போது, லைனிங் சைடு எடுத்துக்கோங்க. பாருங்க லைனிங் பக்கமா திருப்பிட்டு கரெக்ட்டா இந்த மாதிரி நம்ம வந்து நல்ல பக்கமா எப்படி ஜாயின் பண்ணோமோ, அதே மாதிரி தான். இப்படி ஜாயின் பண்ணிட்டு நம்ம திருப்பும்போது, அந்த பிசுறு எதுவுமே நமக்கு வெளியில தெரியாது. இந்த ஜருக பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து உறுத்துற மாதிரி இருக்கும் போடும்போது. இந்த மாதிரி தச்சோம் அப்படின்னா, அந்த இடுப்பு சைடு நமக்கு வந்து அந்த ஜருகை எதுவுமே குத்தாது. நீட்டா இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த மெத்தட் நம்ம ட்ரை பண்றோம். இப்ப பாருங்க, நான் வந்து உள்பக்கமா திருப்பி காட்டுறேன். நமக்கு பிசிறு எதுவுமே தெரியாது பாருங்க. எல்லாமே அந்த லைனிங்குள்ளயும், மெயின் கிளாத்குள்ளயும் நடுவுல வந்து போயிரும். ட்ரெஸ்ஸு பார்க்குறதுக்கும் நீட்டா இருக்கும். இப்ப பாருங்க, இப்ப மேல அந்த ஹிப்பு சைடு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல பக்கமா அந்த ஓரமா வந்து நம்ம தையல் போட்டு பதிவு தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் தையல் போட்டு எடுத்தாச்சு. அதே மாதிரி பேக் சைடும் நம்ம ஃப்ரண்ட் எப்படி வந்து ஜாயின் பண்ணோமோ, அதே மாதிரி பேக் சைடும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வந்து ஒரே பக்கமா வர்ற மாதிரி பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து போடும்போது நீட்டா இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும். பாருங்க லைனிங்கும் அதே மாதிரி திருப்பிட்டு நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஜாயின் பண்ணிட்டு, அதே மாதிரியே மேல ஒரு பதிவு தையல் வந்து போட்டு விட்டுருங்க. ஓகே. நம்ம 2 சைடுமே வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த பேக் சைடு கட்டுறதுக்கு வந்து ஒரு ரோப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து பீஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லென்த் எவ்வளோ வேணுமோ, அந்த அளவுக்கு வந்து லென்த் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெரியும் பேக் சைடு கட்டுறதுக்கு ரோப் வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாருக்குமோ, அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி தச்சுட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவரோ, இல்லது ஒரு குச்சியோ இருந்தா இந்த மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. நான் 2 ரோப்புமே வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த குஞ்சம் வந்து வச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு நம்ம தனியாவே வீடியோ போட்டிருக்கோம். நான் வந்து எண்ட் ஸ்க்ரீன்ல லிங்க் குடுக்குறேன். வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த குஞ்சம் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அழகா இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் வச்சுக்கிட்டேன். இதே மாதிரி பேக் சைடு ரோப்புமே வந்து நீங்க பேக் சைடு நெக் வந்து கொஞ்சம் லென்த்தியா குடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பேக் சைடு ரோப் வச்சுட்டு இந்த குஞ்சமும் வச்சுக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டா இருக்கும். எனக்கு வந்து க்ளோஸ் நெக் தான் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால வந்து ரோப் தேவைப்படாது. அதனால நான் வைக்கல. இப்போ வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம். சைடு ஜாயின் பண்ணும்போது எப்பவுமே வந்து ஸ்லீவ்ல இருந்து தான் ஜாயின் பண்ணணும். பாருங்க ஸ்லீவ்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டு, அந்த இடுப்பு சைடு வரும்ல, ஸ்கர்ட்டும் டாப்பும் வந்து ஜாயின் பண்ண இடத்துல நம்ம வந்து அந்த பேக் ரோப் வந்து வைக்கணும். இடுப்புல கட்டுறதுக்கு கரெக்ட்டா வந்து 2 பீஸ்க்கும் நடுவுல வந்து வச்சுட்டேன். வச்சுட்டு இப்ப 4 பீஸையுமே சேர்த்தாப்புல ஒரு 2 இன்ச் வரைக்கும் தையல் போட்டு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்ப பாருங்க மெயின் கிளாத்த வந்து உள்ள தள்ளி விட்டுட்டு, லைனிங் மேல மட்டும் தையல் போடுங்க.
கரெக்ட்டா லைனிங் மேல மட்டும் வந்து தையல் போட்டுட்டே வரோம். மெயின் கிளாத் நமக்கு வந்து தைக்காம நம்ம வந்து உள்ள தள்ளி வச்சிருக்கோம். அது வந்து எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க லைனிங் வந்து தச்சாச்சு. தச்சுட்டு இந்த மாதிரி வந்து வெளியில எடுத்தோம் அப்படின்னா, மெயின் கிளாத் வந்து நமக்கு தையல் போடாம இருக்கும். இப்ப பாருங்க நல்லா ஒரு 1 இன்ச்சுக்கு வந்து உள்ள நீடில வந்து பிளேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மெயின் கிளாத்ல ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்படி தையல் போடும்போது தான் நம்ம லைனிங் தனியா இருக்கும், மெயின் கிளாத் தனியா இருக்கும். ஏன்னா மெயின் கிளாத்து கொஞ்சம் வந்து அகலமா இருக்கும். லைனிங் வந்து கொஞ்சம் வந்து ஒடுக்கமா தான் இருக்கும். நம்ம வந்து சேத்தாப்புல தையல் போட்டோம்னா, நமக்கு வந்து அந்த ஃப்ரீயா அம்பர்லா மாதிரி ஃப்ரீயா கிடைக்காது. அதுக்காக தான் நம்ம தனித்தனியா வந்து தையல் போடுறோம். ஓகே. ஒரு சைடு வந்து நம்ம தையல் போட்டாச்சு. நான் இன்னொரு சைடும் வந்து அதே மாரி தையல் போட்டு காட்டுறேன். நல்லா வந்து கவனமா பாருங்க. இப்ப பாருங்க 2 ஸ்லீவும் வந்து ஒண்ணா வச்சுட்டு, இந்த ஸ்லீவ் எந்த அளவுக்கு ஸ்டிச் பண்ணியிருக்கோமோ, அதே அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க மார்க் பண்ணிட்டு நம்ம வந்து தையல் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கரெக்ட்டா அந்த ஹிப்பு கிட்டேனா வரும்போது, நல்லா 2 சைடுமே வந்து கரெக்ட்டா இருக்கா? ஒரே நேர்கோட்ல வருதா? அப்படிங்கிறத ஒன் டைம் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு பாருங்க ஹிப்பு கிட்ட வந்தாச்சு. இன்னொரு சைடு ரோப் வந்து வைக்கணும்ல, அந்த ரோப்பை வந்து இந்த இடத்துல 2 பீஸ்க்கும் நடுவுல வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த இடத்துல வந்து ஒரு பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ பாருங்க ஒரு 2 இன்ச் அளவுக்கு 4 பீஸையுமே ஒண்ணா அடுக்கியாச்சா? அடுக்கிட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு சேத்தாப்புல தையல் போடணும். 4 பீஸ்லயும் போட்டு நல்லா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுட்டு, இப்போ பாருங்க மெயின் கிளாத்த நான் உள்ள தள்ளி விட்டுட்டேன். தள்ளி விட்டுட்டு இப்போ லைனிங்ல மட்டுமே வந்து தையல் போட்டுட்டே வாங்க. அவ்வளோதான் லைனிங்கில் தையல் போட்டாச்சு. அப்படியே அந்த லைனிங்கை இப்போ மேலே தூக்கி விட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து கீழே இருக்கிற மெயின் கிளாத் வெளியில் வரும். இப்போது அதில் எப்படி தையல் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். மெயின் கிளாத் நமக்கு வந்து தைக்காம தான் இருக்கும். கரெக்டாக எந்த இடத்துல தைக்காமல் இருக்கோ அந்த இடத்துல நீடியில் வச்சுட்டு ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான் தையல் போட்டாச்சு. இனி வந்து ஸ்லீவ்ல இருந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. ஸ்லீவ்ல இருந்து இந்த ஹிப்பு வரைக்கும் மட்டும் தையல் போட்டால் போதும். எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா கட் பண்ணி விட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரியே இந்த சைடும் வந்து இன்னொரு தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் தையல் போட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து கீழே மடித்து தைக்காமல் இருக்கோம். அதை வந்து கீழே இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் கம்மியாக மடிச்சுட்டு தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த ட்ரெஸ் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்களும் உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட்டாக இருக்கிற சாரீல ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.